இன்னைக்கு புதன்கிழமை பாறை மீன் வாங்கி மசாலாலாம் போட்டு பெசரி வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் சிக்கனும் இருக்குது, குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்னைக்கு ரொட்டீன் லைஃப்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு, நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் வீட்டிலையும் வந்து பார்த்துக்கிட்டு எங்களுக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குங்க. ஏன்னா நான் 2 வருஷம் வந்து கொரோனா டைமில் பசங்களுக்காக சென்னையில் இருந்தேன். அப்போ வந்து எல்லாருமே அப்படி தான், எல்லா லேடிஸுமே வேலைக்கு போவாங்க. நான் மட்டும் வீட்டில் இருப்பேன். ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். படிக்காததுனால நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு அப்போ தான் தோணுது, நம்மளும் ஊருக்கு போய் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களையெல்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான் இது மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னைக்கு பச்சை பயிர் பூரணம் தாங்க கலர்னா அது 6:30 வரைக்கும் கலரணும்னு சொல்லிட்டு அம்மா கிளறிட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்காக நிறையவே சேல்ஸ் போயிட்டு இருக்கு. பூரணமும் கொழுக்கட்டமாவும் உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் மசாலா பொருளுமே ரெடியாக இருக்குது. இங்கே எங்கள் வீட்டில் கோழிக்கறி குழம்பு, மீன் வறுவல், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆமாம், கோழிக்கறி குழம்புக்கும் இந்த மீன் வறுவலுக்கும் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.